ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி டே வந்து 5 o'clock தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா நேற்று ஊருக்கு போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு பாப்பாவுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் இன்றைக்கி 5 o'clock எழும்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்துட்டு இன்றைக்கி சிம்பிளாக வந்து சேமியா உப்புமாவும் டீயும் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். இது ரெடி பண்ணி முடிக்க டைம் 5:40 ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு அவளுக்கு நான் டிஃபன் கட்டிடுறேன். இன்றைக்கி சேமியா உப்புமா வந்து சும்மா ப்ளைனாக தான் செஞ்சுருந்தேன். சும்மா கடலைப்பருப்பு, பச்சை மிளகா போட்டு தான் தாளித்து பண்ணியிருந்தேன். எந்த ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே சேர்த்து பண்ணலை. வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இந்த உப்புமாவுக்கு வந்து சைடிஷும் தேங்காய் சட்னி எதுவுமே அரைக்கலை. என் பொண்ணு இன்றைக்கி சுகர் வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டா. நான் நாட்டு சக்கரை கூட வச்சு தரேன்னு சொன்னேன். அவள் வேண்டாம், எனக்கு சுகர் தான் வேணும்னு சொல்லிட்டா. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அவளோட விஷுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி சுகர் தான் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொய்யாப்பழம் தான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து அத்தை வீட்டில் காய்ச்ச கொய்யாப்பழம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கு வச்சுருக்கேன். இப்போது பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. பாப்பாவும் ரெடி ஆகிடுச்சு. கொண்டு போய் ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன். வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பாலும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருந்தேன். தயிர் வீட்டில் காலி ஆயிடுச்சு. தயிர் கூட இல்லை. அதனால் தயிர் ஊற்றுறதுக்காக ஒரு பாக்கெட்டும் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் டீ எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் டீ சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்காக வந்து என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னா, அரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன், பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து லாஸ்ட் வீக் வாங்கின சேப்பக்கிழங்கு. அதை வந்து இந்த மண்ணெல்லாம் அதில் உள்ள மண்ணெல்லாம் போகிறதுக்காண்டி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே வச்சுருந்தோன்னா அது காஞ்சி போயிடும். அப்புறம் கொஞ்சமாக காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா. இன்றைக்கி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சொரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாங்க. சின்ன சொரக்காய் தான், ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சு சொரக்காய் நல்லா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது 1/2 kg 25 rupeesனு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 1 kg 50 rupeesனு வாங்கியிருந்தேன். அப்புறம் தக்காளி வந்து 70 rupees, நான் 1/2 kg தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் கேரட் பார்த்தீங்கன்னா 1/2 kg 40 rupeesனு வாங்கியிருந்தேன். அப்புறம் சின்ன வெங்காயம் வாங்கியிருந்தேன். அது வந்து கிலோ 70 rupees சொன்னாங்க. நான் 1/2 kg மட்டும் வாங்கியிருந்தேன். அப்புறம் கொசுறு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் ஃப்ரீ கிடையாது. அது ஒரு 10 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன். காய்கறிலாம் ஒன்றுமே வாங்க முடியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்குத்தப்பாக இருக்குது. மினிமமே பார்த்தீங்கன்னா 40 rupees 1/4 கிலோ அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்கிட்ட வந்து ஒரு சிஸ்டர் வந்து கொஞ்சம் கிச்சன் டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு. தக்காளி வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சா அது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த தக்காளியோட காம்பு பகுதி இருக்கே, அந்த பள்ளமாக இருக்கு இல்லையா, அந்த பகுதி வந்து கவுத்தி வச்ச மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம வச்சோம்னா 1 வாரத்துக்கு மேலேயே, அதாவது 10 நாளுக்கு மேலேயே வந்து நமக்கு ஃப்ரிட்ஜில் வந்து தக்காளி கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு சிலர் வந்து அந்த காம்பு பகுதியில் ஆயில், அதாவது குக்கிங் ஆயிலோ இல்லாட்டி கோகோனட் ஆயிலோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைப்பாங்க. நான் அதெல்லாம் வைக்கிறது கிடையாது. இப்படியே தான் வைப்பேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேரட்டும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு சொல்கிறேன். அந்த கேரட்டோட அந்த நுனி பகுதி 2 இருக்கு இல்லையா, 2யுமே வந்து கட் பண்ணிடுவேன். ஆனால் தோல் சீவக்கூடாது. நுனி பகுதியை மட்டும் வெட்டிட்டு இந்த மாதிரி ட்ரையான ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது ஒரு 10 days வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அழுகி போகாது. நீங்கள் பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணணும்னு கிடையாது. ஒரு கவரில் கூட நீங்கள் போட்டு வச்சு பாருங்கள், அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிகினர்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். இப்போ அடுத்து எல்லாத்தையும் டக்குன்னு எடுத்து வச்சுட்டு இப்போ லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பால் இப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதனால் தயிருக்காக ஒரு பாத்திரத்தில் பால் காய வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த சேப்பங்கிழங்குல உள்ள மண்ணெல்லாம் கழுவிட்டு அதையும் ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் சாதத்துக்கு உழ வச்சுருக்கிறேன். உலையும் கொதிச்சிருச்சு. இந்த அரிசியை போட்டு விட்டுட்டு இந்த சுரக்காய் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வந்து ரொம்ப பிஞ்சு சுரக்காய் தான், அதனால் தோலை மட்டும் சீவிருக்கேன். சென்டரில் உள்ள பார்ட்டெல்லாம் எதுவுமே நான் ரிமூவ் பண்ணலை. இங்கே சாதம் வெந்துகிட்டு இருக்குது, பாலும் காய்ச்சிருச்சு. இப்போ சேப்பக்கிழங்கு வந்து ஓரளவு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப வெந்துடக்கூடாதுங்க. ரொம்ப வெந்துட்டா குழஞ்சிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி நைஃபோ இல்லை ஸ்பூனோ ஏதாவது வச்சு குத்தி பார்க்கும்போது நல்லா அது அமுத்தி வரணும். அப்படி இருக்கும்போது அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ அதை இறக்கி வச்சுட்டு அதே அடுப்பில் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். என்ன பருப்புனா துவரம்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதில் வந்து நம்ம வெட்டி வச்ச சுரக்காயை வந்து சேர்த்து விட்டுறலாம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன்.
இதில் கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி அதை கிண்டி விட்டுட்டு குக்கரில் 3 விசில் வச்சு விட்டுறலாம். இது ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கட்டும். அப்புறம் இந்த சேப்பக்கிழங்கை வந்து நம்ம எல்லாமே அந்த தண்ணியிலேருந்து அந்த ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்துட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சு அதோட தோலெல்லாம் நம்ம பீல் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குக்கரும் விசில் வந்துருச்சு, அந்த பருப்பும் சுரக்காயும் வெந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஹெட்டேக்காக இருந்துச்சு. சரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு அப்படியே வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பால் வச்சுருக்கிறேன் எனக்கு மட்டும்தான். அடுத்து சேப்பக்கிழங்கு பாருங்கள், நல்லா தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு கொழக்கொழப்பு இருக்கும், பிசுபிசுன்னு இருக்கும். அந்த பிசுபிசுப்பு போகிறதுக்காக ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் விட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வழக்கம் போல் ஆயில் விட்டு தாளித்து விட்டேன். கடுகு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்ததும் ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த சைடில் சேப்பக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் வந்து இந்த வறுவலை செஞ்சு விட்டுடலாம். கொஞ்சமாக ஆயில் இருந்தது, கூடுதலாக கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சீரகம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரவும் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதுக்கு வெங்காயம் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம், சேர்க்காம கூட இதை செய்யலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சேப்பக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான மசாலா சேர்த்துருக்குறேன். அதாவது மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், உப்பு, இது 3 மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். மசாலா நல்லா வதங்கி வரவும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச அந்த சேப்பக்கிழங்கையும் இது கூட சேர்த்து நல்லா மசாலாவும் அந்த கிழங்கும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகணும். செம்ம சூப்பராக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். குக்கரில் வேக வச்ச பருப்பும் சுரக்காவும் சூப்பராக நல்லா மலர்ந்து வெந்து வந்துருச்சு. இதை வந்து இந்த குழம்புல இப்போ சேர்த்து விட்டுடலாம். இது கூட குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா கொதிச்சு வரணும். இதுக்கு இடையில வந்து நான் இன்னைக்கு இன்னொரு பொரியல் பண்ண போகிறேன். அது என்னென்னா கேரட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாப்பாவுக்கு கேரட் பொரியல் ரொம்ப பிடிக்கும், இந்த சேப்பக்கிழங்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். இப்போ பாருங்கள், லஞ்சு ஒரு பக்கம் சாதம் வடித்து வச்சுட்டேன், அடுத்து தயிரும் ஊற்றி வச்சாச்சு. இது வந்து காலையில் செஞ்ச சேமியா உப்புமா, பாப்பாவுக்கு கொடுத்து விட்டது போக மீதம் இருக்குது, எனக்கும் ஹஸ்பண்டுக்கும். அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பலாக்கா கூட்டு, அதாவது சக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா. நேற்று ஊரில் இருந்து கொண்டு வந்த சக்கை, அந்த பலாக்காயை வந்து அவியல் பண்ணியிருந்தாங்க அத்தை, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து இந்த கேரட் பொரியலையும் செஞ்சு விட்டுடலாம். நார்மலாக தாளிக்கிற மாதிரி தான் தாளித்து விட்டுட்டு அதையும் செஞ்சு விட்டுட்டேன். கேரட்டை வந்து இன்றைக்கி திருவி தான் நான் சேர்க்குறேன், பொடி பொடியாக நறுக்கிலாம் சேர்க்கல. எங்கள் வீட்டில் பாப்பாவுக்கு திருவி சேர்த்தா தான் பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி திருவி சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம சாதம் வடித்த சாதத்தை வந்து கூட கிளறி குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கலாம். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கேரட் ரைஸும் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் பார்க்குறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க வந்து நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சொரக்காய் பருப்பு கூட்டு தான் ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் மல்லி இலையை தூவி இறக்கி விட்டுட்டேன். இப்போ கேரட் பொரியலும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி தேங்காய் பூலாம் போடலை. உங்களுக்கு ஏதாவது ஈஸியாக செய்யக்கூடிய, சிம்பிளாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்ட வேண்டியதுதான் பாக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.